ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மோகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது ஒரே விஷயத்த 100 தடவைக்கு மேலே யோசிச்சிருக்கீங்கல்ல, இது அப்படியாருமோ அது இப்படியாருமோ அப்படின்னு. அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு புரியலையா? ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்றதையும், ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதையும் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேவையில்லாமல் யோசிக்கிறது எல்லாமே ஓவர் திங்கிங் தான். என்னென்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதற்கான விளைவுகள் என்ன நடக்குமோ அப்படின்றத பத்தி கன்டினியூஸா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, நம்ம நெனச்சபடி அது நடக்கவே நடக்காது. அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. மேனேஜர் ஏதாவது வேலை சொல்லியிருப்பாரு. அத நம்ம தப்பா பண்ணியிருப்போம். மேனேஜர் ச கொல்லப் போறான் மேனேஜர் கொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். ஆனா, மேனேஜர் சின்ன விஷயம் தானே சரி எடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லக்கூடிய தருணங்களும் வரும். இதுதான் நம்ம மெசேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ, இல்ல ஒய்ஃபுக்கோ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அவங்க பார்க்காம இருந்திருப்பாங்க. இல்ல பார்த்துட்டு சிலர் ரிப்ளை பண்ணாம இருப்பாங்க. சிலர் ஆன்லைன்னு காட்டும், ஆனா ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்களோ, நம்மள விட்டு போக போறாங்களோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தான் ஓவர் திங்கிங். இது மாரி நெறையா சொல்லலாம். ஒரே விஷயத்த சம்மந்தமே இல்லாம திரும்ப, 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 திரும்ப யோசிக்கிறது ஓவர் திங்கிங். நம்ம ஓவர் திங்கிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப ஏன் நம்ம ஓவர் திங்கிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப ஏன் ஓவர் திங்கிங் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம். நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அதற்கான விளைவுகள் என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நினைச்சு ரொம்ப பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். என்னென்னலாம் அதனால விளைவுகள் வரும் அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். செகண்ட் திங் வந்து பெர்ஃபெக்ஷன் ஹேட். சிலர் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு கீழ ஒரு 4, 5 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, அ உங்களுக்கு கீழ அ உங்களுக்கு கீழ ஒரு 4, 5 பேர் வேலை பார்க்குறாங்கன்ற பட்சத்துல, ஏதோ ஒரு சிலர் வந்து சின்ன விஷயத்தையும் விட்டுருப்பாங்க. அத பத்தி என்ன அவன் ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்றத பத்தியே ஹோல் டே போய்க்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. எனக்கு கீழ வேலை பார்க்குற பையனால. அதற்கான ஆக்ஷன எடுத்துட்டேன். செகண்ட் திங் பெர்ஃபெக்ஷன் ஹேபிட். உங்களுக்கு கீழ ஒரு 4, 5 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆளாளுக்கு ஒரு வேலை சொல்லியிருப்பீங்க. ஏதோ ஒரு வேலைய அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சின்ன விஷயத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணல. நீங்க நெனச்ச மாரி பண்ணலன்ற பட்சத்துல, நீங்க அத பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க. இவன் என்ன சின்ன விஷயத்த கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்றானே! இவன வச்சு என்ன பண்றது? அப்டின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லன்னா உங்க ஜூனியர் கூடயோ, உங்க சீனியர் கூடயோ சண்ட போட்டுருக்கீங்க. 3 ஒன் பாஸ்ட் மெமரீஸ். நம்மளோட முன்னாள் காதல் 3 ஒன் பாஸ்ட் மெமரீஸ். நம்மளோட முன்னாள் காதல, இல்ல நம்ம முன்னால செஞ்ச ஏதோ தப்பு. இத பத்தி நம்ம ரெக்ரெட் பண்றது. நம்ம இத பண்ணாம இருந்திருக்கலாமோ! அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு விஷயத்த பண்ணுனதுக்கு அப்புறம் அத பத்தி யோசிச்சு எந்த ஒரு பயனும் கிடையாது. அது எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவும் போறதில்ல. 4த் திங் சோசியல் கம்பேரிசன். நம்ம Instagram, Facebook, YouTubeல அதெல்லாம் பார்த்துட்டு நான் கார் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், புதுசா வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு நெறைய பேர் நம்ம போட்டிருக்கிறத பார்த்திருப்போம். என்னடா இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணான், 2 வருஷத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணான். இவன் வளவளன்னு வளர்ந்துட்டானே! நம்ம இன்னும் இப்படியே இருக்கோமே! அப்படின்னு சோசியல் கம்பேரிசன் பண்றது. அவங்க கூட நம்மள ஒப்பிட்டு பார்க்கிறது. இதெல்லாம் கூட நம்மள டிப்ரஷன் ஆக்கும். கன்டினியூஸா நம்மள ஓவர் திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி ஓவர் திங்கிங்க நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வாங்க. ஓவர் திங்கிங் எப்படி ஸ்டாப் பண்றதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓவர் திங்கிங் எப்படி ஸ்டாப் பண்றதுன்றதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம மூளை எப்போதுமே ஒரு வட்டத்த போட்டு அந்த வட்டத்த சுத்தி சுத்தியே வர வைக்கும் நம்மள. அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்னா, மூளைக்கு ஏதாவது வேலை குடுக்கணும். மூளைக்கு ஏதாவது வேலை குடுக்கணும். அந்த வேலை எது மாரியெல்லாம் குடுக்கலாம்னா, பாட்டு கேட்கலாம், எக்சர்சைஸ் பண்ணலாம், இல்லன்னா ரன்னிங்கு, ஜாகிங்கு இது மாரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஏதோ ஒரு வேலையை மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நம்மளை ஓவர் திங்க் பண்ண விடாது. இருக்கிற பிரச்சனையை பார்க்கறத விட்டுட்டு அது எப்படி முடிஞ்சு போன பிரச்சனை பத்தி யோசிக்கலாம். செகண்ட் திங்கு, நல்லா தூக்கம். நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா பிரெயினுக்கு பிரிஸ்கா இருக்கும். எந்த ஒரு அன்னெசரியான இதையும் யோசிக்க விடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். மூணாவதா என்னன்னா உங்களோட டிப்ரெஷனை மூணாவதா என்னன்னா நீங்க ஓவர் திங்க் பண்றத விட்டுட்டு யார் கூடயா ஷேர் பண்ணலாம். நீங்க யார் கூடயா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஓவர் திங்க் வராது. ஏன்னா உங்க பிரெயினுக்கு அப்ப நீங்க பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க கரெக்டா. அதனால ஓவர் திங்க் பண்ண போறதில்ல நீங்க அந்த டயத்துல. நாலாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஓவர் திங்க் பண்றப்போ ஒரு டைரியோ ஒரு நோட்டோ பேப்பரோ எடுத்து வச்சு நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்றத அதில் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஓவர் திங்கிங் அது வழியா போக சான்சஸ் இருக்கு. உங்களோட ஓவர் திங்கிங் அது வழியா போக சான்சஸ் இருக்கு. இன்னொன்று 5 மினிட்ஸ் ரூல். 5 மினிட்ஸ் ரூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காம நான் இதை வந்து 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தான் ஓவர் திங்க் பண்ணுவேன். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா நான் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். நான் அதை ஓவர் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவர் திங்க் பண்ணாமல் விட்டுறேன். இல்லைன்னா அந்த அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ஸ்மைல் பண்ணுறது இல்லை யார் கூடயா பேசி சிரிச்சு ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா ஓவர் திங்க் வர சான்சஸ் இல்லை. இல்லைன்னா சும்மா எதையா நினச்சி சிரிங்க. காமெடி பார்த்து சிரிங்க, படம் பார்த்து சிரிங்க. சிரிக்கும்போது நம்ம மைண்டில் உள்ள டோபமைன்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. ஏழாவது என்னன்னா நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்த தான் நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். நம்ம கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம ஓவர் திங்க் பண்ணவே போகிறதில்ல. அதனால நம்ம கையில் இல்லைன்ற பட்சத்தில் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ண மாட்டேன். என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. குயிக்காக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். இந்த 7 பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் ஒரு பெட்டர் நான் நான் கொடுத்த எல்லாத்தையும் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதா அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மூளையை ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கோங்க. செகண்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. தேர்டு உங்களுக்கு நெருங்கின நண்பர்களோட இல்லை யார் கூடயாவது பேசி சந்தோஷமாக இருங்க. ஃபோர்த்து நான் ஏதாவது பேப்பர் எடுத்து எழுதுறது, வரைபடம் டிராயிங் வரைகிறது, இது மாதிரி ஏதாவது பண்ணுறது. ஃபிஃப்த்து 5 மினிட் ரூல் சொன்னதுதான். சிக்ஸ்த்து நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. செவன்த்து நம்ம கையில் எதா இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்வான்டாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கான வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you tomorrow.